ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கலாட்டா. எங்கள் சேனலில் டெய்லி வந்து சினிமா சம்மந்தமான அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி சினிமா சம்மந்தமான அப்டேட்ஸை வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கவின் வந்து அடுத்ததாக கிஸ் அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து டான்சர் சதீஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இந்த ஜூன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து இதை பற்றின அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிபி சத்யராஜுடைய 10 ஹவர்ஸ் திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்கு. அதன்படி பிரைம் வீடியோல வந்து இது அவைலபிளாக இருக்கு. தமிழ், மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கிடைக்கல. ஓடிடியில் வந்து ஒரு அளவு வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கவர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரனான தர்ஷன் வந்து இப்ப ஹீரோவாக வந்து லான்ச் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சத்யா ஜோதி ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இவர் வந்து ராம்குமாருடைய மகன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து சிவாஜி கணேசனுடைய பேரன்கள்ல வந்து விக்ரம் பிரபு மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா வந்து திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. இவரும் அவரை மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டராக மாற போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சேதுபதி வந்து இப்ப அடுத்ததாக ஏஎஸ் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை விஜய் சேதுபதி கூட சேர்ந்து ருக்மிணி வசந்த் மற்றும் யோகி பாபு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுறேன் பட டைரக்டர் ஆறுமுககுமார் அப்படின்றத டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த மே 23ஆம் தேதி இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இந்த மே 11ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. விமலுடைய சினிமா கேரியர்ல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் தான் தேசிங் ராஜா அப்படின்ற ஒரு திரைப்படம். இப்ப அந்த படத்தோட பார்ட் 2 வந்து ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி அந்த படம் ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்ப போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதன்படி இந்த படத்துல கேலக்ஸி ஸ்டார் விமல் வந்து ஹீரோவாக நடிக்க பூஜிதா மற்றும் ஹர்ஷிதா, அதை தாண்டி விஜய் டிவி புகழ் ஆகியோர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ வித்யாசாகர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட். இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். படத்தை வந்து தேசிங் ராஜா படத்தை டைரக்ட் பண்ண எழிலே தான் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விமலுக்கு இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. கார்த்தி வந்து சூர்யாவுக்கு வழிவிட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அதாவது சர்தார் பாகம் 2 இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா சர்தார் பாகம் 2 லேட்டா வரப்போது சூர்யாவுடைய 45வது திரைப்படம், அதாவது சூர்யா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல நடித்திருக்க 45வது படம் வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ சூர்யா படம் வர்றதால கார்த்தியுடைய சர்தார் பாகம் 2 போஸ்ட்போன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ தீபாவளியில இருந்து போஸ்ட்போன் அப்படின்னா பொங்கலுக்கு வர போறாங்களா? பொங்கலுக்கு வந்து தளபதி வந்து அங்க ஜனநாயகனோட காத்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தி வந்து அண்ணாக்கு வழிவிட்டு விஜய் கூட போட்டி போட போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படக்குழு சைட்ல இருந்து ஆஃபிஷியல் அப்டேட் வெளியாகட்டும். மோகன்லாலுடைய தொடரும் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. சோ கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டா வந்து படக்குழுவை வந்து ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆல் டைம் ஹையஸ்ட் க்ரோசிங் மூவி இன் கேரளா அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆஃபிஷியலா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 200 கோடிகளை நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனல்ல வந்து எவ்வளவு கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. மோகன்லாலுடைய எம்புரான் திரைப்படம் கிட்டத்தட்ட 280 கோடிகளை வந்து வேர்ல்ட் வைடா வந்து கலெக்ட் பண்ணிருந்துச்சு. சோ அதுதான் மலையாள சினிமால ரிலீஸ் ஆன திரைப்படங்கள ஹையஸ்ட் கலெக்டட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தொடரும் திரைப்படம் எம்புரான் திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பிரேக் பண்ண போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. தனுஷ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகி இன்னையோட வந்து 23 வருடங்கள் ஆயிருச்சு. ஸோ அதை வந்து பயங்கரமா வந்து கோலிவுட் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தனுஷுடைய நடிப்புல அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் குபேரா அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல வந்து இன்னைக்கு இப்போ ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதன்படி இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து தேவா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரா. ஸோ அந்த போஸ்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் தமிழ்ல கண்டிப்பா நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தாண்டி தெலுங்குலயும் வந்து ஒரு கிராண்ட் ரிலீஸ் பண்றாங்க. சோ அதன்படி தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல வந்து தனுஷுக்கு வந்து இந்த படம் என்ன மாதிரியான ஒரு கலெக்ஷனை கொடுக்க போகுது சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் வந்து இப்ப அவருடைய முதலாவது திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல சந்தீப் கிஷார் தான் ஹீரோவா நடிக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. லைகா நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில தான் இந்த படம் வந்து தயாராகி வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி படத்தோட பட்ஜெட் வந்து 25 கோடியா. சோ அதை ஆரம்பத்திலே வந்து சஞ்சய்க்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு சஞ்சய் வந்து மீடியா
என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வச்சு தான் இந்த படத்தோட தயாரிப்பு வேலையில பார்த்துட்டு வர்றாராம். ஸோ இதப்படி பார்க்கும் பொழுது டைரக்டராக மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷனே வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஒருவேளை 25 கோடிக்குள்ளே வந்து படத்தை எடுத்துட்டாரு அப்படின்னா மிச்சம் அவ்வளவு இவருக்கு லாபம், இல்ல அதை விட அதிகமா போனுச்சு அப்படின்னா மிச்சம் அவ்வளவு இவருடைய கையில இருந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அவருடைய ஃபர்ஸ்ட் டெபு மூவி. ஸோ என்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் அதை தாண்டி டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தை ஹிட் ஆக்க போறான்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம். சியான் 63 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது இந்த வாரத்தோட முடிஞ்சு அடுத்த வாரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க சேனல்ல போட்டிருந்தோம். பட் இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் டைம் ஆகுதா முடியறதுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா படத்தை வந்து செதுக்கிட்டு இருக்காரா மடோன் அஸ்வின். ஸோ அதனால வந்து இந்த ஸ்டோரி வந்து இன்னும் கிறிஸ்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னால எவ்வளவு முடியுமோ ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு சியானுக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து சியான் விக்ரமுக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதனால ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 வீக் அப்படின்னு சொன்னாங்க வந்து இன்னொரு 2-3 வீக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மந்த் எண்டில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் எவ்வளவு டைம் எடுத்தாலும் கண்டிப்பா வந்து சியான் விக்ரமுக்கு வந்து ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் தேவைப்படுது. ஸோ அந்த பிளாக் பஸ்டராக இந்த படம் அமைய போதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நஸ்ரியா நசீம் வந்து இதுவரைக்கும் வெப் சீரிஸ் நடிச்சது கிடையாது. ஸோ இப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபு OTT வெப் சீரிஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது த மெட்ராஸ் மிஸ்ட்ரி ஃபால் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற வெப் சீரிஸ்ல தான் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ சோனி லைவ்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப் சீரிஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதன்படி இந்த ஜூன் மாதம் இது ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. விரைவில் வந்து இதை பத்தின ஆஃபிஷியல் அப்டேட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. அதாவது MK தியாகராஜ பாகவதர் சம்பந்தப்பட்ட லக்ஷ்மிகாந்தனுடைய மர்டர் கேஸ் பத்தின ஒரு வெப் சீரிஸ் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி இதே ஸ்டோரியில வந்து துல்கர் சல்மான் வந்து காந்தா அப்படின்னு ஒரு திரைப்படத்திலே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப் சீரிஸ்ல வந்து நஸ்ரியா நசீம் வந்து மெயின் லீட் ப்ளே பண்றாங்க. அதை தாண்டி சாந்தனு, நட்டி நட்ராஜ், நாசர், YG மகேந்திரன் ஆகியோரும் நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை வந்து டைரக்டர் AL விஜய் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதை வந்து சூரிய பிரதாப் அப்படின்றவர் டைரக்ட் பண்றாரு. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இந்த வெப் சீரிஸ். ஸோ பொறுத்து பார்க்கலாம் இந்த வெப் சீரிஸ் கிளிக் ஆக போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்ப ரீசெண்டா தான் பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த திரைப்படம், அதாவது கீர்த்தீஸ்வரன் டைரக்ட் பண்ற திரைப்படம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப ரிலீஸ் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி இந்த படத்துக்கு டியூட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் இந்த தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து போஸ்டரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக மமிதா பைஜு நடிக்கிறாங்க. சோ கீர்த்தீஸ்வரன் வந்து சுதா கொங்காராவுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற குறிப்பிடத்தக்கது. சோ அவருடைய முதல் திரைப்படம் இது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது சொல்லி. அதை தாண்டி தீபாவளிக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய LIK திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த படம் வர்றதால LIK திரைப்படம் அதிகமா வந்து ப்ரீபோன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ஜூலை ரிலீஸ் ஆக அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். LIK திரைப்பட குழுட்ட இருந்து அதை பத்தின அப்டேட் வெளியாகட்டும். சோ தீபாவளிக்கு வந்து 2 திரைப்படங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதன்படி துருவ் விக்ரமுடைய பைசன் மற்றும் பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் திரைப்படங்கள். சோ இதை தாண்டி சூர்யா 45 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா 45 சைட்ல இருந்து இதை பத்தின ஆஃபிஷியல் அப்டேட் வெளியாகட்டும். சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஒண்டர்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சசிகுமார் நடித்த திரைப்படங்களை வந்து சுந்தரபாண்டியன் திரைப்படம் தான் கிட்டத்தட்ட 26 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணி ஒரு சாதனை படைச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் கிட்டத்தட்ட 21 கோடிகள் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு, அதுவும் 8 நாட்கள்ல. ஸோ அடுத்ததாக குட்டிப்புலி திரைப்படம் 19 கோடியையும், தாரதப்பட்ட திரைப்படம் 17.25 கோடிகளையும், கிடாரி திரைப்படம் 15.75 கோடிகளையும் வந்து கலெக்ட் பண்ணிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பா சசிகுமாருடைய ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ டிக்கெட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுலயும் லாஸ்ட் ஃப்ரைடே, அதாவது நேத்து இந்த படத்தோட புக் மை ஷோ டிக்கெட்ஸ் புக்கிங் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகி இந்த 9 நாட்கள்ல வந்து புக் பண்ணப்பட்ட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதன்படி கிட்டத்தட்ட 91,000 டிக்கெட்டுகள் வந்து புக் மை ஷோல வந்து புக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இப்போ இந்த படம் 2வது வாரத்துல போயிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வீக்கை விட செகண்ட் வீக்ல வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனலா வந்து இந்த படம் எவ்வளவு கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. சோ மெயின் ஸ்கிரீன்ல இந்த படத்துக்கு இப்ப கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு உடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. கடந்த சில வருடங்களாகவே வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களுக்கு வந்து பெருசா வந்து நோத்துல வந்து வரவேற்பு கிடைக்குது இல்ல. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா தமிழ் திரைப்படங்கள் எல்லாமே வந்து 4 வீக் டிஜிட்டல் அக்ரிமெண்ட் தான் போடுவாங்க. அதாவது 4 வீக்ஸ்க்கு பிறகு OTTல வந்து அந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஹிந்தியில வந்து படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா, அதாவது நோர்த் மல்டிபிளெக்ஸஸ்ல ரிலீஸ்
ஆகணும் அப்படின்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போடும் பொழுது 8 வீக்ஸ் கழிச்சு, அதாவது 8 வாரங்கள் கழித்து தான் ஓடிடி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டா தான் அங்க ரிலீஸ் பண்ண விடுவாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த தமிழ் திரைப்படமும் இது வரைக்கும் அப்படி பண்ணதே கிடையாது. அதாவது எல்லா படமுமே ஆரம்பத்துல சொல்லுவாங்க 8 வீக் அப்படின்னு சொல்லி, ஆனா 4 வாரத்துல வந்து கடைசியில வந்து பார்த்தோம்னா அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அதனாலே வந்து நோர்த் மல்டிபிளெக்ஸஸ்ல வந்து படங்கள் ரிலீஸ் ஆகுது இல்ல, அதாவது தமிழ் படங்கள். சோ அதனால தமிழ் திரைப்படங்கள் வந்து பெருசா வந்து கலெக்ட் பண்ணது இல்ல. அதாவது தெலுங்கு திரைப்படங்களோட ஒப்பிடும் பொழுது தமிழ் திரைப்படங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இப்ப கலெக்ட் பண்ணுது. சோ இப்போ வந்து பார்த்தோம்னா தக் லைஃப் மற்றும் கூலி திரைப்படம் இதுக்கு எக்ஸெப்ஷனல் ஆஃப் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா 8 வீக் ஓடிடி அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி தக் லைஃப் மற்றும் கூலி 2 திரைப்படங்களுமே வந்து 8 வாரங்கள் கழித்து தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அதனால மல்டிபிளெக்ஸஸ், அதாவது நோர்த் மல்டிபிளெக்ஸஸ்ல வந்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. சோ இதனால கண்டிப்பா வந்து இந்த 2 திரைப்படங்களுக்கு வந்து கலெக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இதனுடைய சக்சஸை பார்த்துட்டு இனி வரப்போற திரைப்படங்களும் 8 வீக்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பத்தின ஒபிஷியல் அப்டேட் படக்குழு சைட்ல இருந்தே வெளியாகட்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் பாகம் 2 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நிலையில வந்து பார்த்தோம்னா இந்த படத்துல பாலகிருஷ்ணா நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. சோ இது ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்றாரு. கிட்டத்தட்ட 20 டேஸ் ஸ்கெடியூல் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த 20 டேஸ்க்கு அவர் வந்து 50 கோடி ரூபாய் சேலரி கேட்டிருக்காராம். படக்குழுவும் அதை கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. முழுக்க தெலுங்கு மார்க்கெட்டை கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இவரை வந்து காஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ 50 கோடியும் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவன் ஹீரோவா நடிக்கிற திரைப்படத்துக்கு கூட அவ்வளவு சேலரி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் இப்ப அவர் கேட்டிருக்காரு, அதை கொடுக்கறதுக்கு படக்குழுவும் ஓகே சொல்லிட்டாங்களா. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்டாக் அப்படின்றவர் வந்து ஒரு டவுட்டும் கேட்டிருக்காரு. அதாவது கூலி காஸ்ட் சேலரி சம்பந்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரஜினிக்கு வந்து 280 கோடி ரூபாய் சேலரி, லோகேஷுக்கு வந்து 60 கோடி, நாகார்ஜுனாக்கு 25, அமீர் கானுக்கு 30, பாலையாவுக்கு 40, உபேந்திராக்கு 5, பூஜாக்கு 2, ஸ்ருதிஹாசனுக்கு 3 கோடின்னு கொடுக்குறாங்க. சோ 450 கோடிக்கு மேல வந்துருச்சு. சோ எப்படி 500 கோடி, அதாவது 50 கோடி தான் ப்ரொடக்ஷன் போஸ்ட் வரப்போகுது. சோ 50 கோடியில எப்படி இந்த படத்தை எடுத்து முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பட் பாலையா இந்த படத்துல நடிக்கல ப்ரோ. இதை தாண்டி நீங்க சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட ஓகே தான். பட் படத்தோட பட்ஜெட் 500 கோடியா அப்படின்றது தெரியாது. இன்னும் படக்குழு வந்து அதை ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தின ஒபிஷியல் அப்டேட் வந்து படக்குழு சைட்ல இருந்து வெளியாகட்டும். சோ பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சந்தானத்துடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இந்த 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. சோ சமந்தா குமார் 235 அப்படின்றவர் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் ரன்னிங் டைம் ப்ளீஸ் தேடி போடுங்க ப்ளீஸ் 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 அப்படி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சோ என்ன அப்படின்னா ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 2 hours and 13 minutes அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்தானம் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே அவருக்கு கை கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னா இந்த தெலுங்கு தொட்டு சீரிஸ் தான். சோ அந்த வகையில இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம். இந்த நிலையில இந்த படத்துக்கு ஒரு சிக்கலும் வந்திருக்கு. அதாவது இந்த படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்களாம். அதுல வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட தலைப்பு இதற்கு முன்னாடி எங்களுடைய நிறுவனம் தயாரித்த திரைப்படங்களுடைய தொடர்ச்சி தான். சோ எங்க கிட்ட வந்து அனுமதியை வாங்காம இந்த தலைப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது காப்புரிமை சட்டத்தை மீறிய செயலாகும். அதனால இந்த படத்தை வெளியிட தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் வந்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி நடிகர் ஆர்யா உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பி வைத்திருக்காங்களா. ஏன்னா ஆர்யா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ விசாரணையை வந்து அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதனால டிடி நெக்ஸ்ட் லெவல் வெளியாகுவதில் வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து பார்க்கலாம். எல்லாம் சார்ட் அவுட் ஆகி படம் வந்து 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதா இல்ல போஸ்ட்போன் ஆக போதா அப்படின்னு சொல்லி. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவ் விக்ரம் நடிச்சிருக்க படம் தான் பைசன் காலமாடன் அப்படின்னு ஒரு படம். இந்த படம் இந்த அக்டோபர் 17ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல வந்து அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி எக்கச்சக்க நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல ஒரு கபடி வீரராக துருவ் விக்ரம் நடிக்கிறாரு. இது வந்து ஒரு உண்மை கதை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கபடி வீரரின் கதை. அந்த வீரனுடைய பேர் வந்து கணேசன். சோ இவர் வந்து தூத்துக்குடி மாவட்ட மணத்தி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். சோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய போராடி கபடி வீரர் ஆனார் இவர். அதுக்கு பிறகு தேசிய ஆசிய அளவுல கபடி போட்டியில பங்கு பெற்று பல வெற்றிகளை பெற்றிருந்தாரு. மின்வாரியத்துல அவருக்கு வேலை கிடைச்சி இந்திய அரசு வந்து மணத்தி கணேசனுக்கு வந்து அர்ஜுனா விருது வழங்கி கௌரவித்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ பைசன் படத்துல நடிக்கிறதுக்காக வந்து துருவ் விக்ரம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு மேலாக இவர்கிட்ட வந்து பயிற்சி பெற்றிருந்தார் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. சோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பைசன் படத்துல வந்து சின்ன வயது மணத்தி கணேசனாகத்தான் துருவ் விக்ரம் நடிக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னும் பொழுது லைஃப்ல நடந்தது அப்படியே காட்டுவாங்க. ஆனா இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு வந்து தூத்துக்குடி மாவட்டம் வந்து வெள்ள பாதிப்புல தத்தளித்த போது அந்த ஏரியா எம்பியான கனிமொழி கிட்ட வந்து மணத்தி கணேசன் வந்து உதவி கேட்டு ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அது வைரலா இருந்துச்சு. அதை வந்து படத்துல ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து எப்பவுமே வந்து டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் படம் எடுப்பாரு. சோ அந்த வகையில அந்த சீன் இந்த படத்துல வருமா இல்ல வேறொரு கட்சியை வந்து கோர்த்து விட போறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம். கமெண்ட் ரிப்ளைஸை பொறுத்த வரைக்கும் வெரி சாரி
கைஸ், நான் எதிர்பார்த்தேன் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. இது 2வது 3வது நாள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நியூஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்குங்க. ஸோ நியூஸ் வரும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் ரிப்ளைஸ் போட்டோம் அப்படின்னா அந்த நியூஸ் வந்து அநியாயத்துக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது. நேற்று வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு. ஸோ இதனால நிறைய நியூஸ் வந்து போட இல்லாமலே போயிருச்சு. ஸோ உங்களுக்கு நியூஸ் கொடுக்குறது தான் எங்களுடைய வேலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமெண்ட் ரிப்ளைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அது ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் வந்த வண்ணமே இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் ரிப்ளைஸை வந்து எங்களுடைய வீடியோஸ்க்குள்ளேயே வந்து இன்க்ளூட் பண்ண பார்க்கணும். அதாவது அந்த நீங்க கேட்ட கேள்விக்கான கண்டென்ட் ஆல்ரெடி எங்களுடைய நியூஸ்லயும் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள அதை இன்க்ளூட் பண்றோம். அப்படி இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா அதுக்கான ரிப்ளைஸை வந்து நாங்க சேனல்லே வந்து கொடுப்போம். அதாவது அந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவு எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றோம். ஸோ கமெண்ட் ரிப்ளைஸ் வந்து இனி வீடியோவா வராது. ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இது போல சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.